திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெற தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தின் வாயிலாக திமுக உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி வருகிறது. அந்த பிரச்சார இயக்கத்திலும் அந்த உறுப்பினர் சேர்க்கையிலும் ஓடிபி பெற்று அவர்களுடைய விருப்பத்தை உறுதி செய்யும் வகையில திமுக நடவடிக்கை மேற்கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில ஓடிபி பெறுவதற்கு அந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில இந்த எதிர்த்து திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில தற்பொழுது உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி PS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்திருந்தது. அப்பொழுது திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெற தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து திமுக சார்பில் தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறது. அதே வேளையில் இடைக்கால தடையை நீக்க கோரி உயர்நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் செய்து கொள்ளும்படி மனுதாரரான திமுகவுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலும் அனுமதியும் கொடுத்திருக்கிறது. திமுக தரப்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து இதற்கு அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக வழக்கறிஞர் வில்சன் வாதிடும் பொழுது ஓடிபி கேட்பது என்பது ஒரு உறுதிப்படுத்தலுக்கான நடைமுறை மட்டுமே என்பதும், பல்வேறு செயலி மூலமாக செயல்படக்கூடிய வாகன சேவை நிறுவனங்கள் இதுபோன்று ஓடிபி கேட்கின்றன என்றும் அவர் தெரிவித்து இருந்தார். இந்த நிலையில நீதிபதிகள் இது குறித்து உயர்நீதிமன்றத்திலேயே இடைக்கால தடையை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் கொடுத்தும் அனுமதி கொடுத்தும் வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள்.